வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பெண்களின் பெயரில் விவசாய நிலம் வாங்குவதற்கு 5 லட்சம் ரூபாயை இலவசமாக கொடுக்கிறதாகவும், பத்திரப்பதிவை 100% இலவசமாக செய்து கொடுக்கிறதாகவும் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கறாங்க, யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம், இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது மற்றும் இந்த திட்டத்தை பற்றிய கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசாக உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, தமிழக அரசு பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி போன்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வரிசையில் இன்னொரு மகத்தான திட்டமாக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த நிலமற்ற விவசாய கூலி பெண்களை நில உரிமையாளர்களாக மாற்றி அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நன்னிலம் திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் மூலமா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள் விவசாயம் செய்வதற்காக புதிய நிலம் வாங்க மானியத்துடன் கூடிய கடன் உதவியும் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பெண்களை விவசாய துறையில் சாதனையாளர்களாக உயர்த்தி அவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதை அரசு நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் பயனாளிகளுக்கு பல வழிகளில் உதவுகிறது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் எவ்வளவு மானியம் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய பெண்கள் புதிதாக விவசாய நிலம் வாங்குவதற்காக அந்த நிலத்தின் சந்தை மதிப்பில் 50% அல்லது அதிகபட்சமாக 5 லட்சம் மானியமாக தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. மீதி தொகைக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் குறைந்த வட்டியில் கடன் உதவியும் ஏற்பாடு செய்து தரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கப்படும் நிலத்திற்கான முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து 100% முழுமையான விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது பயனாளிகள் ₹1 கூட செலவில்லாமல் தங்களது பெயரில் நிலத்தை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு பயனாளியும் அதிகபட்சமாக 2.5 ஏக்கர் நன்செய் நிலம் அல்லது 5 ஏக்கர் புன்செய் நிலம் வரை வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் வயது 18 முதல் 55க்குள் இருக்க வேண்டும். அவர்களின் தொழில் விவசாயம் செய்பவராகவோ அல்லது விவசாய கூலியாகவோ இருக்க வேண்டும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இதுவரை தாட்கோ திட்டத்தின் கீழ் மானியம் பெற்றிருக்க கூடாது. அதே போல விண்ணப்பிப்பருக்கு சொந்தமாக எந்த விவசாய நிலமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலத்தை 10 ஆண்டுகளுக்கு வேறு யாருக்கும் விற்கக்கூடாது. வாங்கப்படும் நிலம் SC/ST பிரிவை சாராத நில உரிமையாளர்களிடமிருந்து வாங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள பெண்கள் இந்த திட்டத்தில் 2 வழிகளில் விண்ணப்பிக்கலாம். அது என்னன்னா, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லை என்றால் newscheme.tatco.com என்ற தாட்கோவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் சேர்வதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரரின் சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ், வங்கி கணக்கு விவரம், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் போன்ற விவரங்களை எல்லாம் நீங்கள் கொடுக்கிற மாதிரி இருக்கும். மக்களே, யாருக்கெல்லாம் சொந்தமாக விவசாய நிலம் வாங்கி விவசாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த திட்டத்தின் மூலமாக விவசாய நிலத்தை வாங்க முடியும். தமிழ்நாடு அரசின் நன்னிலம் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. அதுபோல் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.